இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். 24 வயதான சுஜித் ஆணவ கொலை செய்தது தமிழ்நாட்டை உலுக்கியுள்ளது. சாதிய ரீதியான கருத்துக்களையும் சினிமா பாடல்களுடன் சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருக்கிறார். இது பேர் தாங்க மடத்தனம். ரீசெண்ட் டைமில் இன்ஸ்டாகிராமில் நிறைய சின்ன பசங்க கையில் மோசமான ஆயுதத்தில் நாங்கள் தான்டா கெத்து அப்படின்னு போடுற நியூஸாக நிறையா பார்த்துருப்பாங்க. அதில் ஒன்று எங்கே கொண்டு வந்து நிப்பாடி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது காவல்துறை இவங்களெல்லாம் கண்டிக்காதா அப்படின்னு நினச்சிருக்கேங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த பையனோட அப்பா அம்மா 2 பேருமே காவல்துறை சார்ந்தவங்க தான். இதெல்லாம் அவங்க கண்டிக்கலையா? அதே போல் ரீசெண்ட் டைமில் சிவகங்கையில் ஒரு கோயிலில் நகை காணாமல் போனதில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் காவல் நிலையத்தில் வச்சு இறந்து போனாருங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு வித பயத்தை உருவாக்குதுங்க. நாங்கள் எப்போவுமே எங்களோட கடைசி நம்பிக்கையா உங்களை தாங்க பார்த்தோம். அப்புறம் ஒரு விஷயம், இந்த மாதிரி சின்ன வயசுலேயே ரவுடிசம் தான் கெத்துன்னு நினைக்கிறவங்களோட வாழ்க்கைலாம் எப்படி ஆகும் தெரியுமா? இதை பாருங்களேன். தவம் இருக்கிறவருக்கு இந்த தவ மயிரை கூட கொடுக்க முடியாது. இன்னைக்கு இந்த தவம் ஜாலியாக ஜெயிலில் உட்காந்து கம்பியானது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் தம்பியோ உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ யாரோ இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணால் உடனே திருத்துங்க. காண போனால் கிடைக்காதுங்க. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வஞ்சகத்தினால ஒன்றுக்கு ஒன்று அழியறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம்.